வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரிவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தமிழையும் பிற மொழிகளையும் அழிப்பதுதான் பாஜக ஆட்சியாளர்களின் ரகசிய திட்டம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஜக ஆட்சியாளர்களின் ரகசிய திட்டத்தை வெளிப்படையாக எதிர்க்கும் வலிமை கொண்டதுதான் திராவிட இயக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஆதிக்க ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும், ஒருவர் விரும்பும் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல, எந்த மொழியையும் எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்றுதான் கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். அறிவியலை புறக்கணிக்கும் பாஜகவும் அதன் நிர்வாகிகளும் மொழி திணிப்பை கட்டாயமாக்குவதாக விமர்சித்த முதலமைச்சர், ஒவ்வொரு மொழிக்கும் தேவையான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதுதான் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில், தொழில் தொடங்குவதற்கு வங்கிகளில் கடன் பெறும் பெண்களின் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 44% இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் தொழில் தொடங்குவதற்காக பெண்கள் வங்கிகளில் கடன் பெறுவது 10% அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கிக் கடன் மூலம் தொழில் முனைவோர் ஆகுவதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் ஆந்திராவில் 41%, தெலுங்கானாவில் 35%, கர்நாடகாவில் 34% வங்கிகளில் கடன் பெற்று பெண்கள் தொழில் செய்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கிக்கும் இடையே வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு செலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டார். மேலும் ரஷ்யாவுடனான போர் நிறுத்தத்திற்கும் செலன்ஸ்கி உடன்பட முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். இதனை கடுமையாக விமர்சித்த டிரம்ப், வெறும் போருக்காக யுக்ரைனுக்கு $350 பில்லியன் கொடுத்த பைடனின் செயல் முட்டாள்தனமானது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் பிரச்சினைகளை முடிப்பதற்கு நல்ல தீர்வை எட்ட வேண்டும் என்பதால் யுக்ரைனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து ராணுவ உதவிகளையும் அமெரிக்கா நிறுத்திக் கொள்வதாக வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா, சீனா, மெக்சிகோ நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு மார்ச் 4ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் சீனாவின் வர்த்தக முறைகேடுகளை தடுக்கவும் சீனா, கனடா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளுக்கும் புதிய வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த வரி விதிப்பு பிப்ரவரியில் அமலுக்கு வருவதாக அறிவித்த நிலையில் மேலும் 1 மாத கால அவகாசமும் வழங்கினார். இந்நிலையில் இன்று முதல் இந்த புதிய வரி விதிப்பு அமலுக்கு வருவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதியில் இன்று இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன. பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறுகிறது. லீக் போட்டிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்திய அணி. லீக் போட்டி ஒன்றில் கூட தோல்வியடையாத இந்திய அணி பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலும் வலுவாக உள்ளது. அதே சமயம் ஆஸ்திரேலிய அணி நல்ல ஃபார்மில் இருந்தும் துபாய் மைதானத்தில் பெரிதாக விளையாடுவதால் சற்று பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்தியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவே அதிக முறை ஆதிக்கம் செலுத்தியிருப்பதால் இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நடிகையுடன் இனி சீமானை தொடர்புபடுத்தினால் வழக்கு தொடர நாம் தமிழர் கட்சி முடிவு செய்துள்ளது. சீமானுக்கு எதிரான நடிகையின் திருமண மோசடி புகாரை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் நடிகையை தொடர்புபடுத்தி இனி அவதூறு பரப்பினால் வழக்கு தொடரப் போவதாக நாம் தமிழர் கட்சி எச்சரித்துள்ளது. சீமானை கொச்சைப்படுத்தும் தனிநபர் ஊடகங்களுக்கு எதிராக வழக்கு தொடர நாம் தமிழர் வழக்கறிஞர் பாசறைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மத்திய அரசின் கண்களுக்கு உறுத்துகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகையில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதற்கு கூட நிதியை தராத மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்துவதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி பதவியேற்ற 2014ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரையிலான 10 ஆண்டு காலத்தில் 3656 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இலங்கை கடற்படையினரால் 736 முறை மீனவர்கள் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கை தாக்கல் செய்ததையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வு ரத்தில் உள்ள ரகசியம் என்ன என்று திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
நீட் தேர்வு அச்சம் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இந்துமதி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று இபிஎஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதாக திமுக உறுதியளித்ததாகவும், ஆனால் பதவியேற்று 4 ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலில் தோற்றுப்போனவர் எடப்பாடி பழனிசாமி என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி விமர்சனம் செய்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் அழகர் நாயக்கன் பட்டியில் 1,20,00,000 ரூபாய் செலவில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட மாடல் அரசின் சாதனைகளை குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க நினைத்தால் அதனை எதிர்கொள்ள திமுக தயாராக இருப்பதாகவும் கூறினார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் காம்ரேட்டில் இருந்து கார்ப்பரேட்டாக மாறிவிட்டது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் தனக்கு எதிராக பேசுவது வேடிக்கையாக இருப்பதாக கூறினார். தன்னை இழிவுபடுத்த வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியினர் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தன் மீது அவதூறாக போடப்படும் வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை செய்ததையும் வரவேற்பதாகவும், இவ்வழக்கில் நடிகையுடன் சமரசம் பேச வாய்ப்பு இல்லை என்றும் சீமான் தெரிவித்தார். தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை மத்திய அரசின் பொருளாதார அறிக்கை 2025 பாராட்டியிருக்கும் நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவது அவரின் அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையை காட்டுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் கடன் சுமை 55.87 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் தற்பொழுது 181.74 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படியென்றால் நீங்கள் எல்லாம் கூடியடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என்று தங்கம் தென்னரசு வினவியுள்ளார். இந்தியாவில் தமிழகத்தை முதன்மையான கடன்கார மாநிலமாக திமுக மாற்றியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டில் இந்தியாவின் கடன் தொகை ரூபாய் 181 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்காக மத்திய அரசு கடன் பெற்றதாகவும், ஆனால் நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக, அதில் உங்கள் கமிஷன் எவ்வளவு என்று வினவியுள்ளார். ஆரியர்கள் வந்தேரிகள் என்று சொன்னவர் பெரியார் என்று ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டினார். சென்னை அரும்பாக்கம் வைஷ்ணவ கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று பேசினார். அப்பொழுது ஆரியர்கள் என்ற ஒன்று இல்லை என்று சங்ககால இலக்கிய நூல்கள் கூறுகிறது என்றும், ஆனால் ஆரியர்கள் குறித்து முழுவதுமாக அறியாமல் தமிழகத்தில் நூல்கள் எழுதப்படுகின்றன என்றும் விமர்சித்தார். ஆரியர்கள் வந்தேரிகள் என்ற கருத்தை திணித்தவர் பெரியார் என்று கூறினார். மேலும் மொழியால் நாம் பிளவுபட்டிருப்பதாகவும், இது நமது ஒற்றுமைக்கு நல்லது அல்ல என்றும் தெரிவித்தார். ஆரியர்கள் என்பவர்கள் குடியேறியவர்கள்தான் என்று ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி கொடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக நீரை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரியர்கள் என்பவர்கள் அலெக்சாண்டர் காலத்தில் வடமேற்கு திசையின் மூலமாக வந்து தென்பகுதியில் குடியேறியவர்கள்தான் என்று தெரிவித்தார். தானும் வரலாறு படித்தவன்தான் என்ற பொன்முடி, ஆளுநர் எந்த வரலாறை படித்தார் என்று தெரியவில்லை என்றும் கிண்டலாக தெரிவித்தார். மதுரை மாவட்ட நீதிமன்ற நுழைவாயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்திற்கும் இடம்பெறும் வகையில் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக 12 பேரை நியமனம் செய்ய இருப்பதாகவும், இதில் ஒடுக்கப்பட்டவர்களையும் சார்ந்தவர்களையும் நியமனம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். லாட்டரி சீட்டில் பரிசு விழுவது போல பதவிக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துரோகத்தின் ஊமையாக பார்க்கப்படும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் குறித்து பேசுவது நகைச்சுவையாக இருப்பதாக சாடினார். மேலும் விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமான் தனது மடியில் கனமில்லை என்றால் அதனை எதிர்கொள்வதுதான் நல்ல வழிமுறையாக இருக்கும் என்றார். தொகுதி மறுவரையறை குறித்து தென் மாநிலங்களின் அச்சத்தை போக்க நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என
திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய அரசு நினைப்பது போல் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து மறுவரையறை செய்யப்பட்டாலோ, தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து மறுவரையறை செய்யப்பட்டாலோ அது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முக்கியத்துவத்தை குறைக்கும் என்ற அச்சம் இருப்பதாக தெரிவித்தார். எனவே அரசியல் வேறுபாடின்றி அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மீனவர்களை கடத்தல்காரர்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதற்கு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது மீனவர்களை ஆளுநர் சந்தித்து ஏமாற்றத்தை அளித்துள்ளார் என்றும், ஆளுநர் நினைத்தால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பழவூர் தனியார் மண்டபத்தில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 150 கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்கள் சபாநாயகர் அப்பாவு வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, கச்சத்தீவு பிரச்சினை குறித்து ஆளுநர் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் மீது அவதூறு பரப்பி தனது ஆளுநர் பதவியை நிரந்தரப்படுத்த முயற்சி செய்வதாகவும் அப்பாவு குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி அன்று இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. இதுகுறித்து அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தாவேக தலைவர் விஜய் இஸ்லாமிய மக்களோடு கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலை 6:35 மணிக்கு மக்ரிப் தொழுகை முடிந்ததும் தாவேக தலைவர் இஃப்தார் விருந்து நடைபெறும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் படிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள வார இதழ்களில் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழி இதழ்கள் இல்லை என்று ஹிந்தி மொழி இதழ்கள் மட்டுமே வைக்கப்பட்டிருப்பதாக திமுக MP வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். விமான நிலைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இதுகுறித்து கடும் கண்டனத்தை MP வில்சன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் MPயின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ள விமான நிலைய அதிகாரிகள், தமிழ் இதழ்களை பயணிகள் விமானத்திற்குள் வைத்து படிப்பதற்கு எடுத்துச் சென்று விட்டதாக விளக்கம் அளித்துள்ளனர். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தயாளு அம்மாளை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாயாரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மனைவியுமான தயாளு அம்மாள் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமணத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டது தேர்தல் கூட்டணி குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணியின் மகன் விஜய் விகாசுக்கு திருமணம் நடைபெற்றது. கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். ஜெகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவாஜி கணேசனின் பேரனான துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்களாக உள்ளனர். இந்நிலையில் இவர்கள் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்துராஜ் நடிப்பில் உருவான ஜெகஜால கில்லாடி திரைப்படத்திற்காக என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர். தொடர்ந்து கடனை முறையாக கட்டாததால் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி துஷ்யந்த் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யாததால் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். சென்னையில் உள்ள அனைத்து மால்களிலும் உணவுப் பொருட்கள் குறித்து சோதனை மேற்கொள்ளப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தெரிவித்தார். சென்னையில் உள்ள ஆல்பர்ட் தியேட்டரில் காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அங்கு உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சதீஷ் ஆய்வு மேற்கொண்டு காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காலாவதியான பொருட்களை பயன்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் சென்னையில் உள்ள அனைத்து மால்களிலும் உணவுப் பொருட்கள் குறித்து சோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
நாகையில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து 38,956 பயனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் 89 கோடியே 99 லட்சம் ரூபாயில் 206 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நாகப்பட்டினத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அசத்தலான 6 அறிவிப்புகளை வெளியிட்டார். வேதாரண்யம் அருகே 480 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 280 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை, 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன் இறங்குதளம், 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 தளங்கள் கொண்ட பன்னோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும் என்று அறிவித்தார். மேலும் 4 கோடி ரூபாயில் நாகை நகராட்சி கட்டிடம் புதுப்பிப்பு, 32 கோடி ரூபாயில் வடிகால்களின் மதகுகள் சீரமைப்பு மற்றும் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது. வரும் 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று கருத்தரங்கை நடத்த அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. கட்சியின் மகளிர் அணியினர் சார்பில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பாலியல் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலைகளை மார்ச் 31ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் விலையில்லா வேட்டி சேலை விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான வேட்டி சேலை நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட்ட நிலையில் வேட்டி சேலை பெறாதவர்களின் வசதிக்காக விலையில்லா வேட்டி சேலைகளை விநியோகிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 14 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அதேபோல் டிசம்பர் 23ஆம் தேதி 2 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் 14 பேரும் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த 14 மீனவர்களையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று தனி வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். மகாராஷ்டிராவில் மத்திய அமைச்சர் ரக்ஷா காத்சேவின் மகளை பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவத்தில் மேலும் 2 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஜால்கண்ட் மாவட்டம் கோதாலி கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் மத்திய அமைச்சர் ரக்ஷா காத்சேவின் மகள் உட்பட அவரது நண்பர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் ரக்ஷா காத்சே அளித்த புகாரின் பேரில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். அதில் 17 வயது சிறுவன் உட்பட 2 போலீசார் கைது செய்த நிலையில் மேலும் 2 சிறுவர்களை கைது செய்துள்ளனர். மீதமுள்ள குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே சிவப்பு சந்தன மரங்களை லாரியில் கடத்தி சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர். பிம்ப்ரி சிஞ்ச்வாட் அருகே மும்பை புனே விரைவு சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 12 டன் சிவப்பு சந்தன மரங்களை கடத்திச் சென்ற லாரியை போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் லாரியில் இருந்த 2 கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஒடிஷா மாநிலத்தில் தேர்வு மையத்தில் கண்காணிப்பாளரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறுமி தற்கொலை செய்து கொண்டார். கேந்திரபரா மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டா முண்டாய் கல்லூரியில் தேர்வு எழுத சென்ற மாணவியை ஆசிரியர் தகாத முறையில் சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தில் உள்ள காக்கிநாடாவில் வெங்காய வெடிகுண்டுகள் வெடித்ததில் 5 தொழிலாளிகள் படுகாயமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காக்கிநாடா நகரின் டவுன் காவல் எல்லைக்குட்பட்ட ஜெய் பாலாஜி போக்குவரத்து நிறுவன வளாகத்தில் வாகனத்தில் இருந்து இறக்கும் போது வெங்காய வெடிகுண்டுகள் வெடித்ததில் 5 தொழிலாளிகள் படுகாயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் மதுகுமார் என்பவர் உயிருக்கு போராடி வருகிறார். கோவையில் மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த பட்டணம் புதூரில் வசித்து வந்தவர்கள் கிருஷ்ணகுமார், சங்கீதா தம்பதி. சங்கீதா பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்த நிலையில் கிருஷ்ணகுமார் ராணுவத்தில் பணியாற்றியவர் என்று கூறப்படுகிறது. இவர்களுக்குள் பல மாதங்களாக கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்று தனது மனைவி சங்கீதாவை ஏர்கன் மூலம் சுட்டுக் கொன்றுவிட்டு சொந்த ஊரான கேரளாவிற்கு சென்ற கிருஷ்ணகுமார் அங்கு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்.
சென்னை ஆலந்தூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட மகனால் தந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நங்கநல்லூர் தில்லை கங்காநகர் பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதரன். இவரது மகன் பொறியியல் பட்டதாரி ஆதித்ய நாராயணன் என்பவர் மனநலம் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தந்தை மகனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த ஆதித்ய நாராயணன் கத்திரிக்கோலால் தந்தையை குத்தி கொலை செய்தார். கன்னியாகுமரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டாத்துறை பகுதியில் செயல்பட்டு வரும் சிபிஎஸ்இ பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் மாணவர்களை வெளியேற்றி வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தக்கலை போலீசார் பள்ளி வளாகத்தில் சோதனை மேற்கொண்டனர். கலப்பட டீசலால் கார் என்ஜின் பழுதான நிலையில் 8,31,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க கோரி பெட்ரோல் பங்கிற்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த அஜய் பாஸ்கர் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு சேலத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்பியுள்ளார். சிறிது நேரம் பயணித்த நிலையில் கார் பழுதாகிய நிலையில் கலப்பட டீசல் காரணமாகவே கார் பழுதானது தெரியவந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை மாற்றக் கோரி அண்மையில் பிரதமர், உள்துறை அமைச்சர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டோருக்கு 700 வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டிருந்ததாக கூறி கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அந்த கடிதத்தில் பல வழக்கறிஞர்களின் கையெழுத்துகள் போலி என்று தெரியவந்தது. இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர்கள் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டோருக்கு புகார் அனுப்பப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட கணபதி நகர் பகுதியில் சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் குன்றிய மூதாட்டியை டோலி கட்டி தூக்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. உதகை நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளிலும் சாலை வசதி, கழிப்பிட வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிலும் கணபதி நகரில் திருநெல்வேலியில் தாயார் இறந்த சோகத்தை மறைத்து 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவனின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த தாயார் அதிகாலையில் உயிரிழந்த நிலையிலும் அந்த சோகத்தையும் மறைத்துக் கொண்டு +2 பொதுத் தேர்வை மாணவர் சுனில்குமார் எழுதியுள்ளார். இங்கிலாந்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிலர் குன்னூர் மலை ரயிலை வாடகைக்கு எடுத்து சென்று இயற்கை அழகை ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலை ரயில் பயணத்திற்கு மக்கள் மத்தியில் மவுசு அதிகம். இயற்கை அழகை ரசித்தபடி ரயிலில் பயணிக்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இங்கிலாந்து சுற்றுலா பயணிகளையும் இந்த ரயில் சேவை கவர்ந்துள்ளது. சுமார் 6 லட்சம் ரூபாய்க்கு மலை ரயிலை வாடகைக்கு எடுத்து அவர்கள் அதில் உற்சாகமாக பயணித்து இயற்கை அழகுகளை கண்டு ரசித்தனர். பிரேசில் தனது வருடாந்திர திருவிழாவை தொடங்கிய நிலையில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் சம்பா அணிவகுப்புகள் களை கட்டியது. இங்குள்ள ரியோ டி ஜெனிரோவில் இருந்து சால்வடார் வரை சம்பா இசை ஒலிக்க ஆயிரக்கணக்கானவர்கள் திகைப்பூட்டும் வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆடைகளுடன் தெருக்களில் நடனம் ஆடியபடியும் நடந்து வந்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் உலகின் மிகப்பெரிய இந்து கோவிலை பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு முடிவடையும் தருவாயில் உள்ளது. பாப்ஸ் என்ற அமைப்பின் மூலம் நார்த் ரைட்டிங்கில் அமைக்கப்பட்டு வரும் இந்த கோவில் 2500 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்படுகிறது. இக்கோவில் பணிகள் 2027க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கம்போடியாவுடனான எல்லையில் சுவர் கட்ட இருப்பதாக தாய்லாந்து அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மோசடி கும்பல்கள் தாய்லாந்து எல்லை வழியாக நுழைவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மியான்மர் மற்றும் கம்போடியாவை ஒட்டிய தாய்லாந்து எல்லையை பயன்படுத்தி ஆன்லைன் மோசடி கும்பல் ஆள்கடத்தலில் ஈடுபடுவதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறிய நிலையில் தாய்லாந்து இந்த நடவடிக்கையை எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. காசாவுக்கு வாகனங்கள் செல்ல இஸ்ரேல் விதித்துள்ள தடையால் எல்லையில் உதவிப் பொருட்களுடன் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இருதரப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டம் நிறைவடைந்ததை அடுத்து காசாவுடனான எல்லையை இஸ்ரேல் மூடியுள்ளது. பணைய கைதிகளை விடுவிக்க பாலஸ்தீனம் நடவடிக்கை எடுக்காத வரை எல்லை மூடப்பட்டிருக்கும் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாபில் அகமதியர் வழிபாட்டு தலத்தை இடித்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சாப் மாகாணத்தில் குஜ்ரன்வாலாவில் உள்ள சாத்தா பகுதியில் 120 ஆண்டு பழமையான அகமதியாக்கள் வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டிருப்பதாக ஜமாத்-இ-அகமதியா என்னும் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. தெஹ்ரீக்-இ-லப்பைக் பாகிஸ்தான் என்னும் தீவிரவாத இஸ்லாமிய கட்சியின் நெருக்கடியை தொடர்ந்து
போலீசாரும் அக்கட்சியினரும் இணைந்து வழிபாட்டு தலத்தை இடித்ததாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 5 அகமதியாக்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜமாத்-இ-அகமதியா அமைப்பு கூறியுள்ளது. இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் கம்பேக் ஆஃப் தி இயர் பிரிவில் லாரஸ் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். சிறந்த அதிரடி மட்டையாளரும் கீப்பருமான ரிஷப் பந்த் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு கார் விபத்தில் படுகாயமடைந்து பின் சிகிச்சை பெற்று நலமடைந்தார். பின்னர் அதிரடியாக விளையாடுவதற்கு திரும்பிய அவருக்கு 2025ஆம் ஆண்டின் மதிப்புமிக்க லாரஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக அஜிங்கியா ரஹானே நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டி வரும் 22ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. தொடரின் முதல் போட்டியிலேயே ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. இந்நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக அஜிங்கியா ரஹானே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். யோகி பாபு நடிக்கும் லெக் பீஸ் படத்தில் டி ராஜேந்தர் பாடிய பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீநாத் இயக்கத்தில் யோகி பாபு முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் லெக் பீஸ் திரைப்படத்தில் VTV கணேஷ், ரவி மரியா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள டிக்கிலா டிக்கிலா என்னும் முதல் பாடலும் பாடலுக்கான லிரிக்கல் வீடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது.